ஆஹா, இந்த மாதிரி ஒரு வெதர்ல சுத்துறது தண்ணி சுகம்தான். அரே ஜினு, அவனுக்கு நம்ம உதவணும். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். வணக்கங்க, என்னோட பேரு ரூபேஷ். நான் ஒரு பெரிய சிக்கல்ல இருந்தேன். அப்போ ஒரு அதிசயம் நடந்துச்சு. அதனாலதான் நான் உச்சியை எட்டினேன். ஆக வேண்டியது ஆயிடுச்சு. நல்ல வேலை, நீங்க எதுவுமே இழக்கல. என் பேரு தீபக். ஆனா இது உண்மையிலே மாயாஜாலமா தெரியுது. இவ்வளவு பெரிய சுமையை இழுத்த பிறகும் அது ஒரு அங்குலம் கூட நகராம அதே நிலையில நிக்குது. அது மிக சுலபமா சரிவுல ஏறிடுச்சு. இந்த மேஜிக்க நீங்க கூட வாங்கலாமே. ஆனா எல்லா டிராக்டர்களும் செங்குத்தான மேல் நோக்கிய சாலைகளில் ஏற தவறிடுது. பாருங்க, அது சமநிலையை வைத்திருக்க முடியாது. அப்போ இவருக்கு ஜான் டியரின் 4-wheel drive டிராக்டரின் நன்மைகள் பற்றி தெரியாது போல. அப்ப நீங்க ஜான் டியரோட 4-wheel drive டிராக்டரை பத்தி ஏன் சிந்திக்க மாட்டீங்க? இப்போ இந்த டிராக்டரை எடுத்துக்கங்க. இதோட முன் டயர்கள் சாதாரண 2-wheel drive டிராக்டரை விட பெருசா இருக்கும். 4-wheel drive டெக்னாலஜில இருந்து 4 சக்கரங்களுக்கும் ஒரே அளவுல பவர் கிடைக்கும். ஆமா, நானும் அந்த விஷயத்தை கவனிச்சேன். ஆனா அதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? 4-wheel drive டிராக்டரோட லாபங்கள் இருக்கே, அது இந்த மாதிரி ஸ்டீப்பா இருக்கிற ரோடுகள்ல ரொம்பவே அதிகமா இருக்கும். முன்னாடி இருக்கிற பெரிய டயர்ஸ் நிலத்தை நல்ல பத்திரமா பிடிக்கும். அதனால டிராக்டர் சுலபமாக செல்லும். 4 வீலுக்கும் ஒரே அளவுல பவர் கிடைக்கிறதால புல்லிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். அது மட்டுமல்ல, இதோட பேக்கப் டார்க் இருக்கிறதால இது பெரிய பெரிய வேலையை ரொம்ப சுலபமாக முடிச்சிடும். அப்படின்னா அதுக்கு 2 மடங்கு எரிபொருள் தேவைப்படும். கண்டிப்பா இல்ல. அதிகமான டிராக்ஷன், குறைவான ஸ்லிப்பேஜால குறைந்த சமயத்துல இந்த டிராக்டர் அதிகமாக வேலை செய்யும். இதுல இருந்து ஃபியூயல் கூட நமக்கு மிச்சமாகும். இது மட்டுமா, விவசாயத்துல நாம உபயோகிக்கும் போது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கிறதால மண்ணு மேல பிரஷர் குறைவா இருக்கும். இதனாலே நீர்ப்பாசனமும் உழைத்தலும் ரொம்ப நல்லா நடக்கும். வா, இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இது இத்தனை விஷயமும் இப்போ 4-wheel drive பத்தி. இதோட இன்னொரு விசேஷம் என்னன்னா, இதோட பவர் பிரேக்ஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங், செல்ஃப் ஈக்குவலைசிங்கா இருக்கிறதால 2 சக்கரத்திலையும் ஒரே மாதிரி பிரேக் விழும். ஹைட்ராலிக் ஆக்சுவேஷன் இருக்கிறதால பிரேக் போடுறதுக்கு கூட நமக்கு சுலபமா இருக்கும். பிரேக்ஸ் நல்லா இருக்கிறதுனால நமக்கு சேஃப்டியும் அதிகமா இருக்கும். ஆயில்ல இருக்கிற டிஸ்க் பிரேக்குங்களால வேர் அண்ட் டயர் குறைவாக இருக்கும். அப்போ மெயின்டெனன்ஸ் குறைவு, டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்ப நாம் டவுன் இருக்க போறோம் இல்லையா? அப்போ நீங்களே என்ன ஆறுதுன்னு பார்த்து எனக்கு சொல்லுங்க. அட, நவருங்க நவருங்க, என்னோட டிராக்டரை நிறுத்த முடியல. சீக்கிரம் ஓரமா போங்க. ஜீனு, இந்த வாட்டியும் நீ தான் அவருக்கு உதவி செய்யணும். ஓகே, நான் அவனுக்கு இன்னொரு தடவை உதவி செய்யறேன். அதனால நீங்க சந்தோஷமா இருங்க. தப்பிச்சேன்டா சாமி. நீ சொன்னது சரிதான். ஜான் டியர் டிராக்டர் மிகவும் நல்லது. இதோட 4-wheel drive, பவர் மற்றும் பிரேக்குகள் உண்மையில் தேவையானது மற்றும் பயனுள்ளது. ஆமாம். நம்ம முன்னேற்றத்திற்கு டெக்னாலஜி நம்மோட முன்னாடி நிக்கும் போது நம்ம ஏன் பின்னாடி நிக்கணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க?